வெல்கம் பேக் டு சாஃப்ட் டியூப். நாம இன்னைக்கு திருச்சி மலைக்கோட்டையின் அடிவாரத்தில் அமைஞ்சிருக்க பல்லவ பாண்டியா குடைவரை கோயிலை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த இடத்துக்கு நாங்க எப்படி போனோம்னு பாத்தீங்கன்னா, மலைக்கோட்டை தாயுமானவர் சுவாமி கோயிலோட என்ட்ரன்ஸ் மண்டபம் இருக்கும், அதுலயே ஒரு ரோடு வரும். அந்த ரோட்லயே லெஃப்ட் சைட்லோடயே நம்ம நடந்து போனோம்னா அங்க இருந்து ஒரு 100 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்கு. பல்லவ பாண்டியர்களோட சிற்பக்கலைக்கு எடுத்துக்காட்டாகவே இந்த குடைவரை கோயிலை சொல்லலாம். இந்த கேவுக்கு முன்னாடியே ஒரு எம்டி கிரவுண்டாகவே அமைச்சிருக்காங்க. ஃபுல்லாவே ஃபென்ஸ் போட்டு தான் கவர் பண்ணிருக்காங்க. மலைக்கோட்டை உச்சி பிள்ளையார் கோயிலுக்கு போற வழியிலேயே ஒரு பல்லவ குகை கோயிலை வந்து பார்க்கலாம். ஆனா அவங்க உள்ள போக முடியாது. ஆனா இங்க வந்து எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்ல. குகையோட என்ட்ரன்ஸா 4 பில்லர்ஸ் இருக்குது. மேல ஆர்ச் மாதிரி குள்ளமான மனுஷங்க, யானை, குரங்கு, யாழி அப்படின்னு 1 by 1 மாத்தி மாத்தி இருக்கிற மாதிரி சிற்பங்கள் வந்து செதுக்கப்பட்டிருக்குது. பாக்குறதுக்கு வந்து அந்த டெக்கரேஷன் மாதிரியே அமைச்சிருக்காங்க. குகைக்குள்ளேயே சிவன், விஷ்ணு பகவானுக்குன்னு தனித்தனியான சன்னதிகளும் எழுப்பப்பட்டிருக்குது. குகைக்குள்ளேயும் 4 பில்லர்ஸ் இருக்குது. குகைக்குள்ள இருக்கக்கூடிய 2 சன்னதிக்கு போக மாதிரி இருக்கக்கூடிய அந்த மண்டப அமைப்புக்காக அந்த பில்லர்ஸ் வந்து எழுப்பப்பட்டிருக்கு. நீங்க இப்ப பாத்துட்டு இருக்க இந்த சிற்பம் வந்து ஒரு போர் வீரரை பார்த்த மாதிரி தான் இருக்குது. தலைக்கு மேல வந்து ஒரு குழந்தைய வந்து உட்கார வச்சிருக்க மாதிரி இருக்கக்கூடிய அற்புதமான அமைப்பு. அடுத்ததா இருக்கக்கூடியது சிவன் சன்னதி. சன்னதியோட வெளிப்பகுதியில துவார பாலர்கள் வந்து சிற்பங்கள் செதுக்கப்பட்டிருக்குது. சிவன் சன்னதியோட ரைட் சைட்ல இன்னொரு போர் வீரனோட சிலை வந்து செதுக்கப்பட்டிருக்குது. இங்கேயே 5 பகுதிகளா தெய்வங்களோட சிலைகள் வந்து செதுக்கப்பட்டிருக்குது, சுவரை ஒட்டியபடியே இருக்கிற மாதிரி. முதலாவதா விநாயகரோட சிலை ரொம்பவே தத்ரூபமா செதுக்கியிருப்பாங்க. எல்லா சிலைகளுமே பாத்தீங்கன்னா ரொம்பவே உயரமாக அமைச்சிருப்பாங்க. சில சிலைகளை பார்க்கும்போது ரியலா ஒரு மனுஷங்க நிக்கிற மாதிரியே தான் ஒரு ஃபீலா இருந்துச்சு. விநாயகருக்கு அடுத்ததா சூரிய பகவானோட சிற்பம் செதுக்கப்பட்டிருக்கு. அடுத்ததா பிரம்மதேவர், அடுத்ததா விஷ்ணு பகவான், அதுக்கு அடுத்ததா துர்க்கை அம்மனுக்குன்னு சிற்பம் செதுக்கப்பட்டிருக்கு. இந்த குகை கோயில் பல்லவர்களாலையும் பாண்டியர்களாலையும் தான் கட்டப்பட்டிருக்குது. விஷ்ணு பகவான் சன்னதி மண்டப சுவரோடு செதுக்கப்பட்டிருக்கிற ஒரு பொருவீரோட சிலை. அடுத்ததா சன்னதிக்கு முன்னாடி வாயிற்கவலா இருக்கக்கூடிய துவாரபாலகர்களோட சிலை செதுக்கப்பட்டிருக்குது. சன்னதிக்குள்ள விஷ்ணு பகவான் ஸ்ரீதேவி பூதேவியோடு செதுக்கப்பட்ட சிலைகள் வந்து அமைக்கப்பட்டிருக்குது. அடுத்ததா மண்டபத்துக்கு அடுத்த சைட்ல இருக்கக்கூடிய போர் வீரரோட சிலை இருக்குது. நீங்க இந்த குகை கோயிலுக்கு ஆல்ரெடி வந்திருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? இந்த சிற்பங்களை பார்க்கும்போது நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க? உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பா கமெண்ட்ல தெரியுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் தெரியணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். நன்றி.